அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் விடுதலை ரத்து என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் ஐ பெரியசாமியை விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் ஐ பெரியசாமியை விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவானதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அமைச்சர் ஐ பெரியசாமியின் விடுவிப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கு? வணக்கம். அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது மனைவி மகன்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திண்டுக்கல் நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு எதிரான வழக்கை 6 மாதத்தில் விசாரிக்கும் திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த 2006 முதல் 2010 ஆண்டு வரை வருவாய், சட்டம், சிறை மற்றும் வீட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் ஐ பெரியசாமி, அவரது மனைவி சுசிலா, தற்போதைய பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மகனுமான பி செந்தில்குமார் மற்றும் மற்றொரு மகன் பிரபு ஆகியோருக்கு எதிராக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை கடந்த 2012 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கடந்த 2018 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி வேல்முருகன் விசாரணை கொண்ட பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை எனவும் சொத்துக்கள் முறையாக கணக்கீடு செய்யாமல் தங்களுக்கு எதிரான வழக்கை பதிவு செய்திருப்பதாகவும், எனவே வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. தரப்பில் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல் உள்ளிட்டவைகளை விலக்கி வாதிடப்பட்டது. மேலும் விசாரணை நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்து வழக்கை எதிர்கொள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மனைவி சுசிலா, மகன்கள் செந்தில்குமார் மற்றும் பிரபு ஆகியோரை விடுவித்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்வதாகவும், குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணையை தினந்தோறும் நடத்தி 6 மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட MP MLAக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கின்றார். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.